ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஹாஸ் கிச்சன். இன்றைக்கி டேஸ்டான ஒரு தேங்காய் தொகையல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முக்கியமாக கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் தான் போதும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காரமான சிகப்பு மிளகாய், அதாவது வரமிளகாய். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும். நான் சூஸ் பண்ணியிருக்க வெரைட்டி. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை கப் வந்து துருவின தேங்காய். நான் வந்து ஃப்ரோசன் தேங்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவி கூட வந்துட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே அளவு உளுத்தம்பருப்பு, மிதமான தீயில் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், இல்லைனா பருப்பு வந்து சீக்கிரமாக வந்து ரொம்ப கருகிடும். அதனால நமக்கு அப்புறம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப காரமாக இருக்கும். நாங்கள் வந்து இங்கே கனடாவில் இருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது இதை வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப காரமான ஒரு வெரைட்டி. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 3லேருந்து 4 மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம அரை கப் அந்த ஃப்ரோசன் கோகோனட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மிதமான தீயில் வந்து இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணாலே போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் கூட பண்ணிடலாம். அந்த இருக்கிற சூட்லேயே வந்துட்டு நம்மளோட தேங்காய் வந்து ரோஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரைக்கும் போது உப்பு சேர்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து இதை ரைஸ்க்கு இல்லைனா நம்ம கஞ்சி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதுக்கு கூட வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. இப்போ பாருங்கள் நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சிடலாம். தண்ணி வந்து ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணியே வேணாம், இல்லைனா சட்னி மாதிரி ஆகிடும். ஸோ தொகையல் அப்படின்றது வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப எளிமையான டிஷ். மறக்காமல் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.